நடுநாட்டில் ஒரு சிங்கம் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன். வன்னியர்களுடைய 4 ஆண்டு கால எதிர்பார்ப்பு காடுவெட்டி திரைப்படம். காடுவெட்டி திரைப்படம் வருகின்ற மார்ச் 15ஆம் தேதி திரையரங்குக்கு வரும் அப்படின்னு அஃபிஷியலாக காடுவெட்டி திரைப்பட குழு அறிவிச்சிட்டாங்க. அவங்க அறிவிச்சிட்டாங்க இனிமேல் அந்த திரைப்படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்ற வேண்டிய சூழல் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்குது அப்படின்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மாவீரன் காடுவெட்டியார் மீது எந்தளவுக்கு நமக்கு அன்பும் பாசமும் உணர்வும் எப்பொழுதுமே இருக்குமோ அதே போல் அவருடைய பெயரால் உருவாகியிருக்க, அவருடைய பெயர் மட்டும் கிடையாது, அவருடைய அந்த குணாதிசயங்களை கொண்டு இந்த திரைப்படத்துடைய கதாநாயகனை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படத்தை ஒவ்வொரு வன்னியர்களும் நேரடியாக திரையரங்குக்கு போய் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்ற எண்ணத்தை நீங்களே உருவாக்கிக்குங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக காடுவெட்டி திரைப்படத்தை வருகின்ற மார்ச் 15ஆம் தேதி நான் நேரடியாக திரையரங்குக்கு போய் கண்டிப்பாக பார்ப்பேன். அதே போல் மாவீரன் மீது அதீத பற்று கொண்ட ஒவ்வொரு வன்னியர்களுமே நீங்களும் திரையரங்குக்கு போய் பார்ப்பீங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மார்ச் 15ஆம் தேதி வடதமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு திரையரங்கும், குறிப்பாக காடுவெட்டி திரைப்படத்தை வெளியிடுற ஒவ்வொரு திரையரங்கமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணப்போகிற திரையரங்குகளாக மாறணும் அப்படின்னு எல்லா வன்னியர்கள்கிட்டையும் கேட்டுக்க விரும்புகிறேன். காடுவெட்டி திரைப்படம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தார்கள். காடுவெட்டி திரைப்படத்திற்காக எத்தனையோ பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் போராடி இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் சோலை ஆறுமுகமும் இந்த திரைப்படத்தில் வில்லனாகவும் தயாரிப்பாளராகவும் பார்த்தீங்கன்னா களமிறங்கி இருக்கிற சுபாஷ் போஸ் அவர்களும் இருவரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளையும் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா விமர்சனங்களையும் எவ்வளவு பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்காக சந்திச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட அந்த வன்னியர்களுக்காக நாம் கண்டிப்பாக நேரடியாக இந்த திரைப்படத்திற்கு திரையரங்குக்கு போய் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா வன்னியர்கள்கிட்டையும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்க விரும்புகிறேன். மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய எண்ணமாக திகழ்ந்த விஷயங்களை இந்த திரைப்படம் பேசும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட திரையரங்குக்கு எல்லா வன்னியர்களும் சென்று மாபெரும் வெற்றி படமாக மீண்டும் காடுவெட்டியை உருவாக்க நாம் எல்லாரும் காடுவெட்டி திரைப்பட குழுவுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மரணத்துக்கு பயப்படாம பயப்படுறதே மரணம் நினைக்கிறவங்க.